இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய கொடூரமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய மரணங்கள் சொல்லலாம். ரத்தன்யாவோட வரதட்சணை கொடுமை, அதுக்கப்புறம் சுஜித் அவர்களோட இறப்பு எப்படின்ட்டு நம்ம நிறைய லிஸ்ட் எடுத்துகிட்டே போகலாம். பட் ஆனால் இந்த வரதட்சணை கொடுமை எல்லாமே தற்கொலை அப்படின்ற ஒரு பெயருக்குள்ளே போகிறது, அவங்களே அவங்க உயிரை எடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் இந்த சுஜித் மரணம் அப்படின்றது ஒரு கனவுகளோட வாழ்ந்த ஒரு இளைஞர் தன்னுடைய குடும்பத்தை அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போயிடலாம், எப்படியாவது நம்ம சம்பாதிச்சு நல்லா வாழலாம் அப்படின்னு நினச்ச ஒரு நபர் தன்னுடைய படிப்புலையும் எந்த குறையும் இல்லை, அதே சமயம் தான் சம்பாதிக்கிற சம்பாதியத்துலேயும் எந்த குறையும் இல்லாமல் தன் அம்மா அப்பாவும் ஒரு நல்ல தகுதியான இடத்துல இருக்காங்க அப்படின்ற நிறைய அது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்லாம் இருந்தும் ஏதோ ஒரு ஜாதி அப்படின்ற ஒரு ஆணவ கொலைக்கு ஆளாகி இறந்த ஒரு நபர் சுஜித். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஒரு கேஸ் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது தமிழக கவர்மெண்ட்டால். ஸோ அதுக்கப்புறம் இதோட இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு 30 days இல்லை 60 days இல்லை ஒரு 90 days டைம் பீரியட் கொடுப்பாங்க. இப்போ சிபிஐக்கெலாம் மாறுது அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த டைம் பீரியடுக்குள்ளே ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம். ஸோ நிறைய முன்னேற்றமான விஷயங்கள் நிறைய நடந்துட்டுருக்கு. அதில் 2 விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சைடில் அவரோட அப்பா சரவணன் அவர் ஒரு போலீஸ் அதிகாரி எஸ்ஐ, அதே சமயத்தில் அவங்க அம்மா கிருஷ்ணகுமாரி அவங்களும் அதிகாரி. அப்பா அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு, அம்மா பணியிடை நீக்கம், அதாவது டிஸ்மிஸ்லாம் கிடையாது, டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆட்சிகள் கைது பண்ணப்பட்டுட்டே இருக்காங்க, யார் யாரெல்லாம் இது கூட உடந்தையா இருந்தாங்களோ அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிபிசிஐடி இது வரைக்கும் பண்ணது என்னன்னா, சுஜித், அதுக்கப்புறம் கவின், அப்புறம் சுபாஷ், இது ஒரு ட்ரையாங்குலர் ப்ராப்ளம் மாதிரி தான். அப்பார்ட் ஃப்ரம் அம்மா அப்பா இது ஒரு ட்ரையாங்குலர் ப்ராப்ளம். ஏன்னா இவங்களுக்குள்ள தான் நிறைய பிரச்சனைகள் தெரிய வந்திருக்கு, தெரிஞ்சிருக்கு. ஒரு 6 மாதம் முன்னாடியே கவின் கிட்ட சுஜித் பேசியிருக்காரு, இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் உன்னால தான் பிரச்சனை, நீ எங்கள் அக்கா கூட பழகிறதுனால தான் பிரச்சனை, நீங்கள் பழகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்துருக்காரு. கவின் அதை எப்படி எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம ஏஜ் பையன், ஓகே மேபி நம்மளை போக போக புரிஞ்சுப்பார். ஏன்னா இப்போது லவ் அப்படின்னு ஒருத்தவங்க வீட்டில் போய் எடுத்தோடனே அக்செப்ட் பண்ணிட்டா அவங்க பேரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியே நம்மளுக்கு போயிடும். ஒரு சில விஷயம் கேட்பாங்க, சிலதெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க, அப்படிலாம் கண்காணித்து ஒரு பொண்ணு ஒரு பையனை சேர்த்து வச்சா மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் தான் கவினுக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல படிப்பு, கோல்டு மெடலிஸ்ட், நல்ல சேலரி வாங்குறாருன்னும் போது நம்மளை பற்றி விசாரிப்பாங்க 4 இடத்துல. அப்படி தான் அவர் நினச்சிருப்பாரே தவிர தன்னை கொலை பண்ணுவாங்கன்னு அவர் நினச்சிருக்க மாட்டாருன்றது என்னோட ஒரு யூகம். மேபி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இந்த கேஸை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு இடையில் இந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸ், ஆடியோஸ் இது எல்லாமே ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் சில ஆடியோஸ் மெசேஜஸ்லாம் நாம் டெலீட் பண்ணாலும் நம்மளோட பேக்கப்பில் ஸ்டோர் ஆகும். அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி நிறைய விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட்டு சிபிசிஐடி கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் தெரியும். சுபாஷினி அவர்கள் வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டலில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸும் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுஜித், அதாவது கொலை பண்ணார்ல, அவர் இந்த கொலையை எப்படி பண்ணார் அப்படின்றத இது எல்லா இடத்துலையும் நடக்குது. ஈவன் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணாலும் அந்த இடத்துல நடந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கும்ல, அதை லைவாக போயிட்டு அதே இடத்துல நீங்கள் எப்படி கொலை பண்ணீங்க, என்னென்ன ஆயுதங்களை வச்சிங்க, எப்படி மிரட்டினீங்க, அந்த இடத்துல எவ்வளோ நேரம் இருந்தீங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழித்து போனீங்க அப்படின்றத சிபிசிஐடி டீட்டெயில்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல கூப்பிட்டு சுஜித்தை எப்படி நீங்கள் இந்த கொலையெல்லாம் பண்ணீங்கன்றத நீங்கள் நிறைய நியூஸ் மீடியாஸ்லாம் பார்க்கலாம், அவர் எப்படி பண்ணாருன்றதை அப்படியே டீட்டெயில்டாக பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ இது எல்லா கேஸ்லையும் நடக்கிற ஒரு காமனான விஷயம். ஸோ லாஸ்ட் வீக் சுஜித், அவங்க அப்பா சரவணன், அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான நபர் அவரையும் அடிஷ்னலாக இந்த கேஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அவரை பற்றி நான் போக போக சொல்கிறேன். சுஜித் கோர்ட்டில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி என்னை அரெஸ்ட் பண்ணாங்க, போலீஸு அதாவது எஸ்ஐயும் டிஎஸ்பியும் அடிக்கிறதுக்கு வந்தாங்க, பட் அடிக்கலை, ஓகேங்களா. ஆனால் நான் 1 மாதமாக கேட்டுட்ருக்கேன், இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது என்னோட சுண்டு விரலில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, நான் எக்ஸ்ரே எடுக்கணும், எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னும் போது யாருமே இதை மதிக்கவே இல்லை. யாரும் சுஜித் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அடுத்தது சுஜித்தோட அப்பா சரவண், அவர் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, என்னை போலீஸ் பொலைட்டாக பார்த்துக்கிட்டாங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் போலீஸு, இன்ஃபேக்ட் இதில் அவருக்கு அந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா ஃப்யூச்சரில் அவர் அந்த போலீஸாக திருப்பி ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் சம்மந்தம் இல்லைனா நோட் பண்ணிக்கோங்க, சம்மந்தம் இல்லைனா. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான நபர். இவர் கொலையாளிக்கு உடந்தையாக இருக்கார், கொலை பண்ணுறதுக்கு உடந்தையாக இல்லை, கொலையாளிக்கு உடந்தையாக இருந்திருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஜித்தோட அம்மாவோட அக்கா பையன், தட் மீன்ஸ் பெரியமா பையன். சிம்பிள் இன் ஸ்டேட்மெண்ட் சுஜித்தோட பெரியமா பையன். இவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயபால். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு
கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தம்பி உங்களை சம்மந்தமே இல்லாமலாம் அரெஸ்ட் பண்ணல, ஒரு டீட்டெயில்டான எவிடன்ஸ் இருக்கு. அந்த எவிடன்ஸ் என்ன தெரியுமா? கவின் அவர்களை வந்து சுஜித் கொலை பண்ணாரு. ஓகேங்களா? கொலை பண்ணிட்டு அவர் வேற எங்கேயுமே போல, உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. உங்க வீட்டுக்கு வந்த உடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இது வந்து தெரியலனா கூட பரவாயில்ல, உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இமிடியேட்டா வந்து போலீஸ்ல போய் சரண்டர் ஆகு அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீங்க அவர் வந்து ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு, அப்புறம் சாப்பாடு கொடுத்து, அதுக்கப்புறம் ஸ்டே பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. குற்றம் சாட்டப்பட்டவனை விட, குற்றம் புரிந்தவனை விட, குற்றத்தை தூண்டுபவனுக்கே சட்டத்தில் வந்து தண்டனை அதிகம் அப்படின்றது நம்ம நிறைய தமிழ் படங்களில் கூட பார்த்து தெரிஞ்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த வேலையில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோர்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஜித் அவர்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. யார்? பெரியமா பையன் ஜெயபால் அவர்களோட வீடு. எல்லாமே இந்த கேடிசி நகர் சரௌண்டிங் தான். அந்த ஹாஸ்பிட்டல், அந்த கொலை எல்லாமே அது பக்கத்தில் தான், சரௌண்டிங்கில் தான். ஸோ அந்த இடத்துக்கு அவர் போய் ஸ்டே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து அவங்க அப்பாவுக்கு, யார்? சரவணன், அவருக்கு கால் பண்ணி இவர் தான் சொல்லியிருக்காரு, ஜெயபால், இந்த மாதிரி உங்கள் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா தான் நீ போய் போலீஸில் சரண்டர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர, இதுக்கு கொலைக்கு உடந்தையா இல்லைனாலும் கொலை பண்ணவனுக்கு உடந்தையா ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஒரு இடம் கொடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்காருல, அந்த டைம் கூட ஒரு ப்ராப்ளம் தான் அப்படின்ற மாதிரி கோர்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு மத்தியில் நான் முன்னாடி சொன்னேன் தெரியுமா, அந்த இடத்துல நீங்கள் எப்படி கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மிளகா பொடி எப்படி வந்தது, கத்தி எப்படி வந்ததுன்னு வந்து சிபிசிஐடி கேட்கும்போது, ஒரு ப்ரீ பிளான்டு, அதாவது சுஜித் அவர்களுக்கு இது யதார்த்தமாக நடக்கலை. போய் பேசுகிற இடத்துல யதார்த்தமாக போய் கத்தி எடுத்து கொலை பண்ணலை. ஓகேங்களா? ஒரு ப்ரீ பிளான்டாக அந்த கேடிசி நகர்லேருந்து ஒரு சரௌண்டிங்கில் ஆளே நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஜேசிபியில், அது அந்த இடத்துல அந்த நேரத்தில் நிற்கும்னு தெரிஞ்சு அந்த ஜேசிபியில் வந்து ஒரு கத்தியும் மிளகா பொடியும் வச்சுருக்காரு. கரெக்டான டைமில் போயிட்டு அவங்ககிட்ட பேசணும், எங்கள் அம்மா அப்பா அவங்ககிட்ட பேசணும்னு கூப்பிட்டு போயிட்டு பிளான் பண்ணி ஒரு மர்டரை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு சுஜித். ஸோ இது எல்லாமே கோர்ட்டுக்கிட்ட ரிப்போர்ட்டாக எழுதிட்டு இருக்காங்க. தே ஆர் ரைட்டிங். அது வந்து சப்மிட் பண்ணும்போது ஒரு குற்றப்பத்திரிகையாக சப்மிட் பண்ணப்படும். பட் இது எல்லாமே கன்ஃபார்ம்டு நியூஸ் அண்ட் இது வந்து போலீஸ் தரப்புலையும் சொல்லப்பட்டுச்சு. போலீஸ் தரப்புலையும் இதை பற்றி சொல்லப்படுது. அடுத்ததாக வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எடுத்தாங்கன்னு சொன்னோம்ல, அதில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவணன் யார்? சுஜித் அவங்க அப்பா. யார்? அது மட்டும் இல்லாமல் சுபாஷினியோட அப்பா. அதுதான் எக்ஸாக்டாக சொல்லணும். கவின் அவர்களை கொலை செய்த சுஜித் அவங்களோட அப்பா அப்படின்னு இன்னொரு ஆங்கிளில் கூட நம்ம சொல்லலாம். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க பொண்ணை போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அடிச்சிருக்காரு. உன்னால தான் என் பையனோட வாழ்க்கை போச்சு, உன்னால தான் இது எல்லாமே நடந்தது, நீ சொல்கிற பேச்சை கேட்டிருந்தா அதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி சரவணன் போட்டு அவங்க பொண்ணை ஹாஸ்பிட்டல், அதாவது அவங்க ஒர்க் பண்ணுறாங்கல்ல அந்த ஹாஸ்பிட்டல், சித்தா ஹாஸ்பிட்டல், ஆஸ் சித்தா டாக்டர், அந்த இடத்துலேயே போட்டு அடிச்சிருக்காங்க. இது சிசிடிவியில் வந்து ஒரு ஃபுட்டேஜ் ரெக்கார்டாக கிடச்சிருக்கு. இது எல்லாம் தவிர்த்து போலீஸு இதில் வந்து சரவணர் அவர்களுக்கு இது லேட்டாக தெரியுமா இல்லை முன்னாடியே பிளான்டா? ஓகேங்களா? அவங்க அம்மாவுக்கு முன்னாடியே தெரியுமா இல்லை அது பிளான்டா? அதை தவிர்த்து இந்த பெரியமா பையன் ஜெயபால் இருக்கார்ல, இவருக்குமே இது முன்னாடியே தெரியுமா இல்லை இது எல்லாமே கூட்டு பின்னணியோட ஒரு பிளான்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களா அந்த மர்டர் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி பல ஆங்கிளில் கண்டிப்பாக விசாரிப்பாங்க. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் இதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா பிளான் பண்ணி ஒரு ஜேசிபியில் கத்தியும் மிளகா பொடியும் வைக்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் போட்டுக்கலாம். அதை எக்ஸிக்யூட் பண்ண கரெக்டான சான்ஸு கவின் வீக்கெண்டில் இங்கே வரவே கண்டிப்பாக சுபாஷினியை பார்க்க வந்திருப்பாங்கன்னு தெரிஞ்சு மைட் பி அந்த டைமில் இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட யூகம். பட் இதுக்கு சிபிசிஐடி கண்டிப்பாக ஒரு ரிப்போர்ட் தருவாங்க. அப்போ தான் இது என்ன நடந்தது, எக்ஸாக்டாக என்ன நடந்தது நம்மளுக்கு தெரிய வரும். ஓபி சுதாகர் அண்ணா இவங்க வந்து வீடியோ போட்டாங்க. ஆக்சுவலாக செம்மையாக போட்டாங்க. ஆக்சுவலாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் நடக்கிற குற்றங்களை அவங்க மட்டும் சொல்லலை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி நான் அந்த அஜித்குமாரோட மரணத்தை பற்றி கூட நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இது எல்லாமே நடந்துன்னு தான் இருக்குது. ஓகேங்களா? என்ன சொன்னாலும் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு அவங்களோட உள்மனசுக்கு போய் இது தப்புன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் மாறுவாங்களே தவிர, ஸோ வாட் எவர் நம்ம வந்து இதுக்கெல்லாம் நம்ம கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. உண்மையாலுமே இது ஒரு தப்பான விஷயம். இந்த கொலை வந்து ஒரு ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு கொலை அளவுக்கு போகிறது ஒரு தப்பான விஷயம் அப்படின்றத வந்து புரிதல் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ சமர்ப்பணம் அது புரியும். ஸோ கோபி அண்ணா சுதாகர் அண்ணா போட்ட அந்த வீடியோ வந்து உண்மையாலுமே சொல்ல போனால் பக்காவாக போட்டிருந்தாங்க. எக்ஸிக்யூஷன் அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக கான்ட்ரோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேள்விகள் கேட்பாங்க, நம்ம மேலே வழக்கு கூட தொடருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும். தெரியாமலாம் அந்த வீடியோ போடல. பட் அவங்களுக்கு வந்து ஏன் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னா, ஏன்னா இந்த சமுதாயத்தில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளை அவ்வளோ எளிதாலாம் நம்மளை வெளியில் பேச விட மாட்டாங்க. நீங்கள் ஒரு வீடியோவாகவே அதை வந்து பயங்கரமாக போட்டிருந்தீங்க. அது உண்மையாலுமே ஒரு வேறு லெவல் முயற்சி. அடுத்தது வந்து இந்த திவாகர், இவரை நான் நிறைய வீடியோஸில் பார்த்தேன். வாட்டர்மெலன் ஸ்டாரு நிறைய இடத்துல நிறைய பேர் பேசி பார்த்துருக்கேன்.
ஒரு இடத்துலலாம் வந்து இல்லை இப்போ தெரியாமல் பண்ணுறாருப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா கொஞ்சம் போக போக வந்து இப்போ ஜிபி மூத்த அண்ணெல்லாம் எப்படி இருக்காரு கொஞ்ச நாளில் வந்து பெரிய ஆளாக மாறினாரு நிறைய பிக் பாஸ் அளவு போல அளவுக்கு மாறினாரு ஒரு ஒரு காமெடி இல்லை கான்ட்ரோவாக பேசி ஏதோ ஓகேங்களா என்ன இப்போது ஒரு செட் ஆஃப் மக்கள் வந்து என்னதான் ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஒரு செட் ஆஃப் மக்கள்ஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸு அந்த நேரத்தில் நம்மளுக்கு சிரிப்பாக இருக்கா அதை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மக்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அது அவங்களோட ஆங்கிள் பெர்ஸ்பெக்டிவ். நகைச்சுவைகள் அப்புறம் சிவகுமார் அப்புறம் ஏங்க அப்படின்னு சொல்லி தன் ஊரை தானே மார்க்கெட் பண்ணி இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்க அவரு இன்னும் நிறைய பேர் இந்த எண்ணிக்கையில் சொல்லிட்டே போகலாம், அவங்களும் மேலே வருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் திவாகர் அவர்கள் அந்த வாட்டர்மெலன் ஸ்டாரை ஒரு ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பேசுகிறாருப்பா. பட் ஆனால் ஒரு விஷயத்தில் ஒரு லாஸ்ட் வீக் ஒரு இன்டர்வியூ நடந்தது, அதில் அவர் எவ்வளோ வன்மமாக பேசியிருக்காரு தெரியுமா? ரொம்ப ரொம்ப வன்மம். அதாவது அவருக்கு என்னன்னா ஒரு காமெடியனா இதுக்கு மேல்பட்டு நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர் பேசின விஷயங்கள் அப்படி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்கிற பேச்சை கேட்டு நீங்கள் வீட்டில் சொல்கிற பேச்சை தான் கேட்க போகிறாங்க. கவினை வந்து கொலை பண்ணதை நீங்கள் அந்த இடத்துல நியாயப்படுத்துறீங்க, ஓகேங்களா? கவின் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. ஹீ இஸ் அ மெச்சூர்டு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஐடி கேண்டிடேட் ஏர்னிங் அரௌண்ட் லேக்ஸில் ஏர்ன் பண்ணுற, அது மட்டும் இல்லாமல் வீட்டு பேக்ரவுண்ட்லேயும் நல்லா படித்த அம்மா அப்பா உள்ள ஒரு மனுஷன். அவரை வந்து நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறதெல்லாம் இறந்த பிறகும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. பட் அதுக்கேற்ற மாதிரி தான் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அவரோட ஐடியா பிளாக் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸுங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மக்கள் உங்களை அங்கீகரித்தா மட்டும்தான் இருக்க முடியும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் லிஸ்ட்டுக்குள்ளே போவீங்க, கண்டிப்பாக உங்கள் ஐடியா பிளாக் பண்ண. இதில் என்ன ஹைலைட்டான விஷயம்னா இன்னொரு ஐடியா ஓப்பன் பண்ணியிருக்காரு, அதையும் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்கன்னும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ மக்களுக்கு புரிதலும் வந்துடுச்சு, விழிப்புணர்வும் வந்துடுச்சு. ஆனால் சில பேர் திருந்த மாட்டாங்க அப்படின்றத நம்ம ஓரம் கட்டி வச்சிடலாம். நவீன் அவர்களோட வழக்கில் இதுமேலே என்னென்ன மாதிரி அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் தொடர்ந்து ஒரு ஹிண்டாக பேசி கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ, ரெகுலர் அப்டேட்ஸ், பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா பாபாய் சி யூ. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பாபாய்.